Hi to all, அனைவருக்கும் வணக்கம். TNPSC Group 1, Group 2, Group 2A, Group 4, TNU SRB, SSB போன்ற எல்லா தேர்வுக்குமான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மற்றும் குரூப் 2க்கு கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல 180 எடுக்கிறதுக்கு இந்த கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நம்புறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்குள்ள போயிடலாம். கரண்ட் அஃபேர்ஸ் முழுக்க கேள்வி பதில்களாக. Where is the 8th Indian Ocean Conference IOC begin hosted? 8வது இந்திய பெருங்கடல் மாநாடு எங்கு நடத்தப்பட்டது? ஆன்சர் டி, ஓமன். ஓமன் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா, சிங்கப்பூர், ஓமன் 3 நாடுகள், அதாவது பெருங்கடல்ல கூட்டாளிகளோட சேர்ந்து பிராந்திய பாதுகாப்புன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ இந்த பிராந்திய, அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோஆபரேஷன், ரீஜனல் கோஆபரேஷன் சொல்லுவாங்க. சோ அதோட பொருளாதார ஒத்துழைப்பை பற்றி விவாதிக்க ஓமன் நாட்டுல மஸ்கட் அப்படிங்கிற இடத்துல இந்த மாநாடு நடந்திருக்கு. ஸோ மஸ்கட்ல இந்த கான்ஃபரன்ஸ் நடந்திருக்குன்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இந்தியன் ஓஷன் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. அடுத்த கேள்வி தமிழ், இங்கிலீஷ் ரெண்டுலயுமே நீங்க பாப்பீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா வந்து சர்வதேச அறிவியல் துறையில் பெண்கள் மற்றும் சிறுமிகள் தினத்திற்காக யுனெஸ்கோவின் பிரச்சாரத்தின் கருப்பொருள், அதாவது தீம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த தீம் ஆஃப் யுனெஸ்கோஸ் கேம்பெயின் ஃபார் இன்டர்நேஷனல் டே ஆஃப் விமன் அண்ட் கேர்ள்ஸ் இன் சயின்ஸ்? ஆன்சர் பி, இமேஜின் எ வேர்ல்ட் வித் மோர் விமன் இன் சயின்ஸ். அறிவியலில் அதிக பெண்கள், அறிவியல்ல அதிக பெண்களை கொண்டதாக உலகத்தை கற்பனை செய்து பாருங்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. So answer B is the right answer. So STEM அப்படின்னு சொல்லுவாங்க, STEM. ஓகே, சோ அதன்படி வந்து பாத்தீங்கன்னா imagine a world with more women in science. யுனெஸ்கோ வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான ஒரு அதாவது ஜெண்டர் ஈக்குவாலிட்டிக்காக STEM அப்படிங்கிற ஒரு துறை சார்ந்த ஒரு விஷயத்த பண்ணியிருக்கிறாங்க. சோ அதுதான் இங்க கேள்வியாக கேட்கப்பட்டுள்ளது. மூன்றாவது கேள்வி தமிழ், இங்கிலீஷ் ரெண்டுலயுமே எல்லா கொஸ்டினும் இருக்கும், பயன்படுத்திக்கோங்க. இத குறிப்புகள் எடுத்துக்கோங்க. பிப்ரவரி 18ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ். Which Indian state launched Global Capability Center GCC Policy 2025? மத்திய பிரதேசம். 2025ஆம் ஆண்டுக்கான உலகளாவிய திறன் மைய கொள்கையை அறிமுகப்படுத்திய இந்திய மாநிலம் மத்திய பிரதேசம். இந்த கொள்கையை பன்னாட்டு நிறுவனங்களை ஈர்த்து மத்திய பிரதேசத்தை ஒரு முன்னணி டிஜிட்டல் மற்றும் தொழில்நுட்ப மையமாக மாத்துறது தான் இலக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபோர்த் கொஸ்டின், CCPAன்னு சொல்லுவாங்க, சென்ட்ரல் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி. ஸோ இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதனுடைய விரிவாக்கம் கூட அடிக்கடி டிஎன்பிஎஸ்சி கேட்டுட்டு வர்றாங்க. ஸோ அதனால மிக முக்கியமா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம். இவங்க வந்து issued a notice to which company for charging different fares based on mobile operating system. அதாவது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ரீசெண்டா வந்து iOS யூஸ் பண்றவங்களுக்கும் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்றவங்களுக்கும் நிறைய இந்த டாரிஃப்ல, அதாவது இப்ப ஜொமேட்டோல வந்து ஆர்டர் பண்ணா அது மாறுறது. சோ அந்த மாதிரி. சோ இது முத எங்க இருந்து ஆரம்பிச்சிச்சுன்னா ஓலா மற்றும் யூபர்ல தான் ஆரம்பிச்சிச்சு. இப்ப நீங்க வந்து சென்னையிலேயே ஒரு குறிப்பிட்ட டி நகர்ல இருந்து பூந்தமல்லி வரைக்கும் ஒரு இடத்துக்கு போறீங்க. ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சார்ஜ் 100 ரூபா அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்குவோம். 100 ரூபா போடுறாங்கன்னா இது iOSல யூஸ் பண்றாங்க, அதாவது ஆப்பிள் போன் யூஸ் பண்றவங்களுக்கு 150 ரூபாயா விழுகும். இந்த மாதிரி டாரிஃப் ப்ராப்ளம் வந்து இருக்கு. இதுவும் வந்து போன் அடிப்படையில் நீங்க பண்றது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, சோ வாடிக்கையாளர்களின் மொபைல் போன் இயக்க முறைமைகளை அடிப்படையாக கொண்டு, அதாவது ஆபரேட்டிங் சிஸ்டத்தை வச்சு விலை நிர்ணயம் செய்யறது இது சரியா? அதுக்கு கேஸ் வந்து விழுந்திருக்கு. அதுல எந்த கம்பெனி அப்படின்னு கேட்டா ஓலா மற்றும் யூபர். இப்ப எல்லா கம்பெனிலுமே இந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு. நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரியும். ரைட், அடுத்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா செபி பத்தினது. செபினா உங்களுக்கு தெரியும், ஸ்டாக் மார்க்கெட் படிக்கிற எல்லாத்துக்குமே செபினா யாரு அப்படின்னு சொல்லி தெரியும். ஸ்டாக் மார்க்கெட் அப்படிலாம் வராது, செக்யூரிட்டின்னு வரும். ரைட்டா? சோ வாட் இஸ் செபிஸ் நியூ டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் மித்ரா டிசைன்டு ஃபார்? செபியுடைய புதிய டிஜிட்டல் தளமான மித்ரா எதற்காக கொண்டு வரப்பட்டுள்ளது? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், அசிஸ்டிங் இன்வெஸ்டர்ஸ் இன் ரீக்ளைமிங் அன்கிளைம்டு மியூச்சுவல் ஃபண்ட். இப்ப இந்த மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாம் போடுவோம்ல, அப்ப நம்மளுடைய தாத்தாவோ பாட்டியோ அப்பாவோ போட்டிருப்பாங்க. ஆனா வந்து அவங்க காலப்போக்கில் காலமாயிருப்பாங்க. ஸோ அவங்க அதை வந்து கிளைம் பண்ணிருக்கவே மாட்டாங்க. ஸோ அப்ப அந்த அன்கிளைமா இருக்கிறத அதை வந்து தீர்த்து வைக்கிறதுக்காக இந்த மித்ரா அப்படிங்கிற அந்த இதை கொண்டு வந்திருக்காங்க, டிஜிட்டல் பிளாட்ஃபார்மா கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, சரி, அடுத்த கேள்வி பாருங்க. How many new feature silk center has NSDC announced? NSDC னா நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் சொல்லுவாங்கப்பா. ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா புதிதாக எத்தனை புதிய எதிர்கால திறன் மையத்தை, ஸ்கில்ஸ்
சென்டரை வந்து கொண்டு வந்திருக்காங்க, திறன் மையத்தை கொண்டு வந்திருக்காங்க. ரைட். அப்போ மொத்தம் 50 இது கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி நம்பர்ஸ்ல கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. கோட்பாடு அறிவிக்கும் தொழில்துறை திறன்களுக்கும் இடையிலான இடைவெளியை குறைக்க தேசிய திறன் மேம்பாட்டு கழகம் இந்த மையத்தை, அதாவது இந்த மையங்களை நிறுவியுள்ளது. 50 மையங்கள் மொத்தம். அடுத்த கேள்வி, which country recently approved the first deep sea water space station? அதாவது முத சமீபத்தில் ஆழ்கடல் நீர் விண்வெளி நிலையத்தை, அதாவது ஆழ்கடல் நீர் மையத்தை வந்து பாத்தீங்கன்னா திறந்து வச்சிருக்காங்க. அது யார் அப்படின்னு கேட்டா சைனா. சைனா தான் அதுவும் தென் சீன கடல்ல வந்து இந்த மாதிரி பண்ணிருக்கிறாங்க. 2000 மீட்டர் ஆழத்துல கடல் ஆராய்ச்சி மற்றும் வள ஆய்வுக்கு உதவும் வகையில் இந்த மையத்தை ஏற்பாடு செய்துள்ளனர். அடுத்த கேள்வி, டோபின் டாக்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. அமெரிக்காவால் முன்மொழியப்பட்ட டோபின் வரி எதற்கு பொருந்தும்? எதுக்குன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷனுக்கு தான் இது வந்து பொருந்தும். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆப்ஷன் ஏ, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷனுக்கு டோபின் டாக்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நாணய சந்தை, அதாவது டோபின் வரியானது நாணய சந்தையில் உலக அதாவது யூக வணிகம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஊக வணிகத்தை ஊக்கப்படுத்துவதற்காக முதலில் 1972 பொருளாதார நிபுணர் ஜேம்ஸ் டோபின் கொண்டு வந்தார். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த இது இருக்கு. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆனது ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இப்ப அந்த அமெரிக்காவுடைய அந்த நிறைய ப்ராப்ளம் போயிட்டு இருக்குல்ல, ஸோ அதனால டாரிஃப் பிரச்சனை, ரெசிப்ரோக்கல் டாரிஃப் இதெல்லாம் கொண்டு வந்திருக்காரு. அதனால இந்த டோபின் டாக்ஸ் பத்தி கேட்கலாம். சரி, சூடான் வைரஸ் அவுட் பிரேக் வாஸ் கன்ஃபர்ம்டு இன் விச் ஆப்பிரிக்கன் கண்ட்ரி? அதாவது சூடான் வைரஸ் பரவல் எந்த ஆப்பிரிக்க நாட்டுல உறுதி செய்யப்பட்டிருக்குன்னு கேட்டிருக்காங்க. உகாண்டா. ஸோ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க, உலக சுகாதார மையம். ஸோ சூடான்ல உகாண்டாவில் வந்து பாத்தீங்கன்னா சூடான் வைரஸ் பரவல் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சூடான் வைரஸ் சொன்ன உடனே சூடான் அப்படிங்கிற நாட்டுல அப்படின்னு நினைச்சிடாதீங்க, இது வந்து உகாண்டால வந்திருக்கு. இது எபோலா மாதிரியான இந்த கடுமையான மற்றும் பெரும்பாலான ஆபத்து நோயாக வந்து இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஃபேட்டல் டிசீஸ் ரிலேட்டட் டு எபோலா. அடுத்தது செபியோடைய செபி சம்பந்தமான நியூஸ் வந்திருக்கு. வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் செபிஸ் நியூ ESG ரேட்டிங் கைட்லைன்ஸ்? ESGனா என்ன? ஸோ அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். என்விரான்மெண்ட் சோசியல் கவர்னன்ஸ் கைட்லைன்ஸ். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு கேட்டா, சுற்றுப்புற சூழல் மற்றும் சமூகம் மற்றும் நிர்வாகத்தின் வெளிப்படைத்தன்மையை, டிரான்ஸ்பரன்சியை கொண்டு வரணுங்கிறதுக்காக ஏற்படுத்தப்படும். அடுத்த கேள்வி 11வது கேள்வி. இப்ப டிஃபென்ஸ் சம்பந்தமான கொஸ்டின். ஸோ டிஃபென்ஸ் சொல்லும் போது, ரஷ்யா ஹாஸ் ஆஃபர்ட் இந்தியா which missile to replace R-77 on Su-30 MKI? Su-30 MKI அப்படிங்கிறது ஒரு 4th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட். ஸோ உங்களுக்கே தெரியும், சுகாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபைட்டர் ஜெட் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு அதிபயங்கரமான ஒரு ஃபைட்டர் ஜெட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபைட்டர் ஜெட்ல நிறைய மிசைல்ஸ் வைப்பாங்க. அதுல இப்ப சேர்த்திருக்கக்கூடிய மிசைல் வந்து பாத்தீங்கன்னா R-37. ஓகே, R-37 வந்து சேர்த்திருக்காங்க. R-77 ஏற்கனவே இருந்திருக்கு. அதுக்கு பதிலாக இந்தியாவிடம் ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா R-37 யூஸ் பண்ணிக்கோங்க, இது செம்மையா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஏர் டு ஏர் மிசைல், லாங் ரேஞ்ச் மிசைல் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்ப அகைன் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா மிசைல் சம்பந்தமாக தான். இந்தியாவின் பிரம்மோஸ் NG ஏவுகணையின் தூரம் என்ன? இப்ப NG அப்படின்னா நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அர்த்தம். இதனுடைய தூரம் வந்து 290 கிலோமீட்டர். CR குரூப் பத்தி கேட்கலாம் அண்ட் NSC குரூப் பத்தியும் கேட்கலாம். ஓகே, சோ இதுல வந்து ஜாயின் பண்ணிருக்கிறோம். சோ 500 கிலோமீட்டருக்கு மேல போக வேண்டியது, பட் இத வந்து நிப்பாட்டி வச்சிருக்காங்க. 290 கிலோமீட்டர் தான். அதுவும் எவ்வளவு ஸ்பீட்ல? மேக்ஸ் ஸ்பீட் 3.5 மேக்ஸ் ஸ்பீடுங்கிறது இருக்குலே ரொம்ப உச்சபட்சமான ஒரு ஸ்பீட். ஒரு மிசைல் வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வேகமா போறதுங்கிறது நம்ம பிரம்மோஸ் தான். பிரம்மோஸ் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும், பிரம்மபுத்திரா அண்ட் மாஸ்கோ, இது 2 பேரும் சேர்த்ததுதான் பிரம்மோஸ். அடுத்த கேள்வி, ரெய்மி குவாண்டம் கணினி கம்ப்யூட்டர் எந்த ஜப்பான் சூப்பர் கம்ப்யூட்டருடன் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்குன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஃபுகாக்கு அப்படிங்கிற கம்ப்யூட்டரோட இணைக்கப்பட்டிருக்கு. ஓகே, ரெய்மி என்பது ஜப்பானின் முதல் ஹைபிரிட் குவாண்டம் கிளாசிக்கல் சூப்பர் கம்ப்யூட்டர். உலகின் 6வது அதிவேக சூப்பர் கம்ப்யூட்டராக இந்த ஃபுகாக்குவோட இணைக்கப்பட்டிருக்கு. இது next question, 14th question. Which bacteria strain was discovered to break down PFAS chemical? PFAS ரசாயனம். இது என்ன PFAS? PFAS னா
இது வந்து கொஞ்சம் டாக்ஸிக்கானது, அதாவது விஷத்தன்மை வாய்ந்தது. இது இது என்ன நச்சுத்தன்மைன்னு சொல்லலாம். பெர்ஃப்ளூரோ ஃப்ளூரோ ஆக்லின் சப்ஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய இந்த என்விரான்மெண்டல் பொல்யூஷன் சம்பந்தமான சில விஷயத்துக்கு வரும். ஸோ இத வந்து பாத்தீங்கன்னா உடைக்கிற மாதிரி ஒரு பாக்டீரியாவை கண்டுபிடிச்சிருக்கு. அந்த பாக்டீரியா என்ன அப்படின்னு கேட்டா லாப்ரி புரோட்டோகாலின்சிஸ் F11. இந்த பாக்டீரியா வந்து பாத்தீங்கன்னா போர்ச்சுகல்ல இருக்கக்கூடியவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. போர்ச்சுகல் நாட்டில் இது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. மற்றும் நச்சு பெர் புளூரோ அல்கைல் பொருட்களை வளர்ச்சிதை மாற்றம் செய்து சுற்றுப்புற மாசை வந்து குறைக்கும். அப்ப இந்த PFAS அப்படிங்கிறது வந்து பொல்யூஷன் ஏற்படுத்தும். அதை வந்து பாத்தீங்கன்னா இந்த F11 லாப்ரிஸ் போர்ட்டுக்ளாரினசிஸ் F11 இந்த பாக்டீரியா வந்து பாத்தீங்கன்னா பொல்யூஷனை கட்டுப்படுத்தும் சொல்றாங்க. ஓகே, இந்த ஏஜென்ட்டை கட்டுப்படுத்திடும். அடுத்த கேள்வி ஒன் ஆஃப் த மிக முக்கியமான இயற்பியலாளரான ஜேசி போஸ் அவர் சம்பந்தமான ஒரு கொஸ்டின். ஜேசி போஸ் மானியம், அதாவது கிராண்ட் கொடுக்குறாங்க. பின்வரும் எந்ததை ஆதரிப்பதை நோக்கமாக கொண்டு இந்த மானியம் வழங்கப்படுது? மூத்த இந்திய விஞ்ஞானிகள் மற்றும் பொறியாளர்களுக்காக கொடுக்கப்படுது இது. ஓகேங்களா? ANFR ஆல் தொடங்கப்பட்ட மானியம் மேம்பட்ட ஆராய்ச்சியை ஊக்குவிக்க 5 ஆண்டுகளுக்கு ஆண்டுதோறும் 25 லட்சம் வழங்குறாங்க. ஓகே, சோ த கிராண்ட்ஸ் லான்ச்டு பை ANRF 25 lakhs வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷம் ஆனுவலி ஃபார் 5 years 5 வருஷம் கொடுப்பாங்க. ஒவ்வொரு வருஷமும் 25 லட்சம் 5 வருஷம் கொடுப்பாங்க. அதெல்லாம் செலக்ட் ஆனா ஓகேங்களா, மூத்த அறிவியலாளர்களுக்கு சயின்டிஸ்டுக்கு வந்து கொடுக்குறாங்க. சரி, விச் கிராமி வின்னர் ஆர்டிஸ்ட் ரிசீவ்ட் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் நாமினேஷன் இன் 2025? 2025ஆம் ஆண்டில் அதிக எண்ணிக்கையிலான பரிந்துரைகளை பெற்ற கிராமி விருது பெற்ற கலைஞர் யார்? பியான்ஸ். பியான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 11 நாமினேஷன் வந்து வாங்கியிருக்காருப்பா. அதுலயும் கவுபாய் கேரக்டர் அப்படிங்கிற ஆல்பத்துக்காக இவர் கிராமி அவார்ட் வின் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத எழுதிக்கும். பியான்ஸ் 11 பரிந்துரைகளுடன் ஒரு புதிய சாதனையை படைத்தார் மற்றும் கவுபாய் கார்ட்டருக்கான சிறந்த நாட்டுப்புற ஆல்பத்தையும் இவர் இந்த அவார்டு வந்து ஜெயிச்சிருக்கிறாரு. அடுத்த கேள்வி, ஒரு நாணயம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்தியா வந்து 100 ரூபா நாணயத்தை, 100 ரூபா நோட்டு பார்த்திருப்பீங்க, 100 ரூபா காயின்ஸ் பார்த்திருக்கீங்களா? நீங்க ரீசெண்டா கூட வந்து பாத்தீங்கன்னா கலைஞர் அவர்களுக்கா இருக்கட்டும், ராஜராஜ சோழன் அவர்களுக்கு தஞ்சை பெருவுடையார் கோயில், இதுக்கு எல்லாத்துக்குமே காயின் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. 1000 ரூபாய் 100 ரூபாய் இந்த மாதிரி எல்லாம். சோ அதன்படி எந்த புகழ்பெற்ற பின்னணி பாடகருக்கு இந்தியா 100 ரூபாய் நினைவு நாணயத்தை வெளியிட்டது? இது லிமிட்டட் தான். சோ அதனால எல்லார் கைக்குமே போகாது, நம்ம ஆர்டர் பண்ணலாம். ஓகே, RBI சைட்லயே போங்க, இது சம்பந்தமான விஷயங்கள்லாம் நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. இந்த நாணயம் முகமது ராஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. முகமது ராஃபியின் பிறந்த நாள் நூற்றாண்டு விழா வந்திருக்கு. சோ அதனால இந்திய சினிமாவிற்கு அவர் செய்த பங்களிப்பிற்காக கௌரவிக்கும் விதமாக இந்த நாணயத்தை RBI as well as சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணிருக்கு. RBI ரிலீஸ் பண்ணிருக்கு. சரி, 18வது கேள்வி, வேர் வார் த 9th ஏசியன் வின்டர் கேம் ஹெல்ட்? எங்கு 9வது ஆசிய குளிர்கால விளையாட்டு போட்டிகள் நடைபெற்றது? ஓகேங்களா, சோ இது வந்து சைனால நடந்திருக்கு. அதனுடைய அந்த மேஸ்காட்ஸ் சொல்லுவாங்கல்ல, அது என்ன மேஸ்காட்ஸ் அப்படின்னா அந்த ஒரு சின்னங்கள்னு இருக்கும். அது என்ன அப்படின்னு கேட்டா இந்த 2 பொம்மை தான், பின்பின் அண்ட் நினி. ஓகேங்களா, இது வந்து கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பின்பின் மற்றும் நினி. ஸோ இது என்னன்னு கேட்டா, இப்ப நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து ஏதாவது இந்த மேஸ்காட் ஒண்ணு போட்டிருப்போம், சின்ன யானை, யானை மாதிரி ஒண்ணு வந்திருக்கும், அப்பு யானை, அந்த மாதிரி எல்லாம் மேஸ்காட் பார்த்திருப்பீங்க ஒவ்வொரு கேமுக்கும். அந்த மாதிரிதான் இது. ஓகே, ஒரு சின்ன தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு குதிரை மாதிரி இருக்கக்கூடியது செஸ் டோர்னமெண்ட்காக வந்திருக்கும். ஸோ லைக் தட் இங்க வந்து ஏசியன் வின்டர் கேமுக்காக நடந்திருக்கு. ஸோ அது 2 என்னன்னு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு, பின்பின் மற்றும் மினி. ஓகேங்களா, இந்த சின்னங்கள் புலிகளை குறிக்கும் விளையாட்டுகளுக்காக கொண்டு வரப்படுது. இது பார்த்தா புலி மாதிரியே இருக்கும். கிண்டல் பண்றாங்களோ? இருக்காது, சொல்றேன். ரைட், அடுத்தது, கால்நடைகளின் கட்டித்தோல் நோய்க்கு சமீபத்தில் அங்கீகரிக்கப்பட்ட இந்திய தடுப்பூசி எது? அதாவது லம்சி ஸ்கின் டிசீஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, சோ இந்த டிசீஸுக்கு வந்து எந்த மாதிரியான அந்த தடுப்பூசி கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இப்போ கோவாக்சின் கொரோனா வைரஸுக்கு, அதனால அது வரவே வராது. ரக்ஸா LSD FMV காட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல பயோ லம்பி வேக்சின் இதுதான் வரும். இது டெவலப் பண்ணது யாருன்னு கேட்டா பயோவென்ட் மற்றும் ஐகார் 2 பேரும் சேர்ந்து பண்ணியிருக்கிறாங்க. ஈவன் மாடு இந்த மாதிரி கால்நடைகளுக்கெல்லாம் இது வந்திருக்கு. அப்படி இந்த ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தடிமனா இந்த கொழுப்பு கட்டி மாதிரி சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஆயிருக்கும். ரொம்ப அவஸ்தையோட இருக்கும் அந்த குட்டி கன்றுகள். அதுக்கு இந்த தடுப்பூசி போடுறாங்க.
சரி, அடுத்தது ரொம்ப முக்கியம். சமீபத்தில் ஒடிசாவில் ரத்னகிரி அகழ்வாராய்ச்சியில் எந்த மதத்தின் எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது? பௌத்த மதம், புத்திசத்தோட தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ரத்னகிரியில் ஏஎஸ்ஐன்னு சொல்லுவாங்க, ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. அவங்க அகழ்வாராய்ச்சியில ஈடுபடும் போது மகத்தான புத்தர் தலைகள் உட்பட பண்டைய பௌத்த கட்டமைப்புகள் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட 20 கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருக்கு. ஸோ நல்லா கவனிச்சு பாருங்க. 20 கொஸ்டின், டெய்லி 20 கொஸ்டின் படிங்க, ரிமைண்ட் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல வரும். அடுத்த வகுப்பில் நாம் இணையலாம். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த்.